அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போர்டில் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, நம்ம பார்ப்போம். எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்த உடனே இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் என்னென்னங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்றதை பார்த்துட்டு சந்திரனை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னவா பார்க்கணும், ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும். சந்திரனை ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் ஜோதிடத்தையே பார்த்தீங்கன்னாக்கா ஒளியாக புரிஞ்சுக்கிட்டால் பலன் எடுக்கிறது ஈஸி. அப்படி இருக்கிறப்ப சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனா, ஒளி இல்லாத சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, வளர்பிறை சந்திரனா. அப்படி தேய்பிறை சந்திரனா இருந்தால் ஒளி இருக்கா இல்லையா, வளர்பிறை சந்திரனா இருந்தால் ஒளி இருக்குதா இல்லையா. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனை ஒளியாக தான் பார்க்கணும். மொத்தத்தில் ஜோதிடத்தையே ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும். அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் டோட்டலாக இந்த 4 பேரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோகங்கள், தோஷங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படையான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. காலபுருஷ தத்துவத்தின்படி உடல் பாகங்கள், அதுக்கப்புறம் ஆண் ராசியா பெண் ராசியா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றை ராசியா இரட்டை ராசியா, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரராசியா ஸ்திர ராசியா உபயராசியா, இது பார்க்கணும். இதெல்லாம் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெயினாக இதை நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க தான் மெயினாக நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த திசைகள் வருது இல்லைங்களா, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, இந்த மாதிரி எல்லா கட்டத்துக்கும் பார்த்துக்கணும். அடுத்தது சரம், ஸ்திரம், உபயம், அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது இருக்குது பாருங்கள், எனது தத்துவத்தில் நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர். இதை மாற்றக்கூடாது. இந்த நெருப்பு, நிலம், காற்று, இதை இந்த காற்று டக்குன்னு நீங்கள் மாற்றிடக்கூடாது. நெருப்பு, நிலம், காற்று, நீர், இது கரெக்டாக வரணும். நெருப்பு, நிலம், காற்று, நீர். அப்போ நீர் ராசி அப்படின்றப்ப உங்களுக்கு கடகம் வரும். இது காற்று ராசி, இது நிலராசி, இது நெருப்பு ராசி. அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இதை நீங்கள் மாற்றி புரிஞ்சிக்கக்கூடாது. மெயினாக இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க தான் மெயினாக நான் இதை சொல்கிறேன். அதனால் இதை மாற்றிக்க கூடாது. நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது எப்பவுமே இது நெருப்பு, நிலம், காற்று, நீர், தூக்கத்தில் கேட்டவரை டக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாமே தத்துவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். அதே மாதிரி அந்த திசைகளும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். கிழக்கு, தெற்கு, மேற்கு, அப்படி தான் வரணும். நீங்கள் அதை மாற்றி நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் அடிப்படையான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. பாதகாதிபதி, மாரகாதிபதி, இந்த மாதிரி நிறையா நீங்கள் விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி, எந்தெந்த சர லக்னங்களுக்கு யார் பாதகாதிபதி, யார் மாரகாதிபதி, அதே மாதிரி சிற லக்னங்களுக்கு யார் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அதே போல் உபய லக்னங்களுக்கு யார் பாதகாதிபதி, மாரகாதிபதி, இது புரிஞ்சுக்கணும். மெயினாக ரொம்ப ரொம்ப கீழே லோ லெவலில் நான் சொல்கிறது ஏன்னா, ராசியிலேருந்து இந்த பாதகாதிபதியை எடுக்கக்கூடாது. மாரகாதிபதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துலேருந்து தான் எடுக்கணும். இது ரொம்ப 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 அடிப்படையான விஷயம். பட் இருந்தாலும் டக்குன்னு ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன். ஓகே, இருந்தாலும் புரிஞ்சுங்க. ஓகே, எப்பயுமே ஒரு அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சக லக்னம், லக்ன புள்ளி 23 டிகிரியில் இருக்குது. லக்னத்திலேயே ராகு 22 டிகிரியில் இருக்கிறாரு. லக்னத்திலேயே ராகு 22 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ லக்ன புள்ளிக்கும் ராகுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அது புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது லக்னத்தை யாராவது சுபகிரகங்கள், யாராவது பாவகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இயற்கை சுபர் குரு இங்கே உட்காந்துருக்கு, அவரும் பார்க்க முடியாது. சுக்கரனும் இயற்கை சுபர் இங்கே உட்காந்துருக்கு, அவரும் பார்க்க முடியாது. அடுத்து புதனும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கு, அவரும் பார்க்க முடியாது. சந்திரனும் இங்கேயே உட்காந்துருக்கு, அவரும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சுங்க.
அப்போ லக்னம் வந்து பாபத்துவம். வேறு யாரும் இயற்கை சுபருங்க யாரும் பார்க்கல, அதனால லக்னம் வந்து பாபத்துவம். வேறு யாராவது பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அது சனி பகவான் பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்குறாரு. இங்கே பாருங்கள் 6 7 8 9 10 இங்கே 10ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. பட் டிகிரி வைஸில் அவர் பார்க்குறாரா இல்லையான்றதை நம்ம பார்வையில் பார்ப்போம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் பாபத்துவம். லக்னாதிபதி அப்போ இந்த வீட்டு அதிபதி விருச்சக லக்னத்தோட அதிபதி அவர் எங்கே இருக்கார்? அவர் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டில் ஆகாத வீட்டில் மிதுன ராசியில் புதனோட வீட்டில் 18 டிகிரியில் உட்காந்துருக்காரு. 18 டிகிரியில் உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஒரு தோஷத்துக்கு உண்டான அமைப்பில் உட்காந்துருக்காரு. 8ஆம் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே தோஷம். அப்போ செவ்வாய் எங்கெங்கெல்லாம் உட்காந்துருந்தா தோஷம்னு சொல்லுவாங்க? 2 4 7 8 12 இதில் இருந்தால் தோஷம். 2 4 7 8 12 இதில் செவ்வாய் இருந்தால் தோஷத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இங்கே 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அஷ்டமத்து ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறாரு. ஓகே, இது புரிஞ்சுங்க. அடுத்தது அந்த லக்னாதிபதியை யாராவது சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவும் பார்க்கல, சுக்கிரனும் பார்க்கல, சந்திரனும் பார்க்கல, புதனும் பார்க்கல, யாருமே பார்க்கல. மொத்தத்தில் புதன் வீட்டில் வேணால் அவர் உட்காந்துருக்கிறாரு. அந்த புதன் வீடு கொடுத்த புதன் எங்கே உட்காந்துருக்காரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சனியோட வீட்டில் கும்ப ராசியில் சூரியன் கூட உட்காந்துருக்கிறார். அது புரிஞ்சுங்க. அப்போ சூரியன் புதன் சனி இவங்க 3 பேரும் உட்காந்துருக்காங்க. பட் 3 பேரும் உட்காந்துருந்தாலும் அங்கே சூரியன் வந்து 28 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு, புதன் வந்து 21 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 7 டிகிரி வித்தியாசத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேர் தான் க்ளோஸாக இருக்காங்களா இல்லையா? சனி வந்து 0 டிகிரியில் இருக்கிறதுனால அவர் க்ளோஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ராசியில் உட்காந்துருக்குறாங்க. இது புரிஞ்சுங்க. அவர் 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னம் லக்னாதிபதி 2 பேருமே பாவத்துவம். பொதுவாக சொல்ல போனாக்கா லக்னம் லக்னாதிபதி 2 பேருமே பாவத்துவம் அப்படின்னாவே பொதுவாக சொல்ல போனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பொதுவாக சொல்கிறது. இது மற்ற விஷயங்கள்லாம் வச்சு நம்ம பார்க்கணும். இது வந்து பொதுவாக சொல்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே லக்னம்ன்றது என்னதுங்க? நம்மளை சார்ந்து இருக்கிறது. நம்மளை சார்ந்து இருக்கிறவங்கலாம் லக்னம். அப்போ லக்னம்ன்றது என்னது? நம்மளை பற்றி சொல்கிற விஷயம் அத்தனை விஷயமும் லக்னம். அப்போ நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க சார்ந்து இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே லக்னம். அப்போ லக்னாதிபதி அப்போ நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோம், நம்ம என்னென்னலாம் நம்மளோட சிந்தனை செயல்பாடு இது எல்லாத்தையும் பற்றி செயல்படுத்துகிறவர் யார்? லக்னாதிபதி. யாரோட உதவியில் வந்து செயல்படுத்துவார்? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட உதவியில் செயல்படுத்துவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்றது யார்? யோகர் என்று சொல்லக்கூடிய 5 9க்கு உடையவங்க. அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுங்க. அப்போ லக்னம் லக்னாதிபதி இங்கே பாவத்துவம். அப்படி இருக்கிறப்ப அங்கே ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கோம். ராசி சந்திரன் எங்கே உட்காந்து ராசி சந்திரன் எங்கே உட்காந்துருக்காரு? அதுதான் ராசி இல்லைங்களா? அப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு? ஒரு 29 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு துலா ராசியில் 29 டிகிரியில் உட்காந்து. அப்போ துலாம் ராசி விருச்சக லக்னம். ஓகே, அடுத்தது 5 9க்கு உடையவங்களை பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் 5க்கு உடைய குரு பகவான் 11ல் உட்காந்துருக்காரு. 5க்கு உடைய குரு பகவான் 11ல் உட்காந்துருக்காரு. அப்போ 11ஆம் வீடு அப்படின்றது என்னது? உங்களுக்கு லாபஸ்தானம். அது புதனுடைய வீடு, கன்னி ராசி. அந்த புதன் எங்கே உட்காந்துருக்காரு? அவர் 4ஆம் வீட்டில் சனியோட வீட்டில் சூரியன் கூட உட்காந்துருக்கிறாரு. புரிஞ்சுங்க. இந்த குரு என்ன ஆகிட்டாரு? வக்ரம் ஆயிட்டாரு. ஸ்டார் போட்டிருக்கலைங்களா? வக்ரம் ஆயிட்டாரு. அப்போ வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் என்ன மாதிரி பலன் இருக்கும்? இயல்புக்கு மாறான தன்மையில் அவரோட பலன் இருக்கும். அதே மாதிரி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் இருக்கிறாரு. அப்போ 5ஆம் வீட்டு அதிபதி குரு 14ல் உட்காந்துருக்கிறாரு. 5ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சமாகி வக்ரம் ஆயிருக்கிறாரு. அப்போ வக்ரம் ஆயிருக்கிறாரு அப்படின்னாக்கா இயல்புக்கு மாறான தன்மையில் அவங்களோட பலன் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உங்களுக்கு வக்ரகிரகம் வந்து வக்ரகிரகத்தை பார்த்தாக்கா உங்களுக்கு அங்கே நீச்சத்துக்கு அதாவது வக்கரத்தை பார்த்தாக்கா உங்களுக்கு என்ன அர்த்தம்? பார்வையிலலாம் எந்த மாற்றம் இல்லைங்க. அதாவது என்னன்னா உங்களுக்கு உச்சகிரகம் உச்சனை பார்த்தால் அது நீச்சத்துக்கு உண்டான அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே உச்சமாகலை, இவர் வக்கரம் ஆயிருக்கிறாரு. அப்போ வக்கரம் ஆயிருந்தாலும் பார்வையில் எந்த மாற்றம் கிடையாது. வக்கரம் ஆயிருந்தால் பார்வையில் எந்த மாற்றம் கிடையாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா வக்கரமான கிரகங்களுக்கு பலன் தான் மாறுமே ஒழிய பார்வையில் மாற்றம் கிடையாது. அப்போ வக்கரமான கிரகங்கள் இயல்புக்கு மாறான தன்மையில் அவங்க பலன் இருக்கும். அதே மாதிரி புதனும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வக்கரமாக ஆயிருக்கிறாரு. அப்போ புதன் வந்து இயல்புக்கு மாறான தன்மையில் இருப்பார்.
அதே மாதிரி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா இயல்புக்கு மாறான தன்மையில், குருவும் பார்த்தீங்கன்னாக்கா இயல்புக்கு மாறான தன்மையில் அவங்களுடைய பலன் இருக்கும். ஆனால் பார்வையில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு உடைய அவர் என்னன்றதை பார்த்தாச்சு. அடுத்த 9க்கு உடைய சந்திரன் அவர் எங்கே உட்காந்துருக்காரு? அவர் 12ஆம் வீட்டில் மறைகிறாரு. அது துலாம் ராசி. அந்த துலாம் ராசி அந்த வீட்டோட அதிபதி யார்? சுக்கிரன். அவர் உச்சமாக இருக்கிறாரு. உச்சமாகி வக்கரமாக இருக்கிறாரு. அப்போ உச்சன்னு பார்த்தால்தான் நீச்சத்துக்கு உண்டான பலன். அப்போ இவர் உச்சமாகி வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா, இங்கே இவர் நீச்சத்துக்கு உண்டான பலன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும், அவர் வக்கரமாக இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறார், உடனே அவர் நீச்சம் ஆயிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. அதாவது உச்சமாகி வக்கரமாக இருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு நீச்சத்துக்கு உண்டான பலன் தான் அங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்தாலும், அது உண்மையாக அவங்க நீச்சம்லாம் ஆகலை. நம்ம பலன் எடுக்கிறப்ப அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பலன் எடுத்துக்கணும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப. ஓகே, 9 கூட சந்திரன் இங்கே உட்காந்துருக்காரு சுக்கிரன் வீட்டில். அந்த சுக்கிரன் இங்கே இருக்கிறாரு. அடுத்தது 4, 7, 10க்கு 4, 7, 10. அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீட்டில் அவரே உட்காந்துருக்கிறாரு. அப்போ எப்பயுமே கேந்திரத்தில் பாபகரங்கள் உட்காந்துருந்தா வலு பெறுவாங்க. திரிகோணத்தில் சுபகிரகங்கள், இயற்கை சுபகிரகங்கள் உட்காந்துருந்தாக்கா உங்களுக்கு வலு பெறுவாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேந்திரம். அப்போ 4, 7, 10. அப்போ 4, 7, 10 இந்த 3 வீட்டோட அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 4ஆம் வீட்டு அதிபதி சனி அங்கேயே இருக்கிறாரு. அவர் 0 டிகிரியில் இருக்கிறாரு. 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு உச்சமாக இருக்கிறாரு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கேது உட்காந்துருக்கிறாரு. அவரை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் குரு பார்க்குறாரு. குரு பார்க்குறாரு. இது புரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு யார்? சனி கூட 4ஆம் வீட்டு அதிபதியோட யார் உட்காந்துருக்கிறா? புதன் உட்காந்துருக்கிறாரு, சூரியன் உட்காந்துருக்கிறாரு. இது புரிஞ்சுங்க. 7ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்காரு. அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் இங்கே இருக்கிறாரு. அடுத்து 10ஆம் வீடோட அதிபதி அவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கேந்திரத்தில் உட்காந்துருக்காரு. எந்த கேந்திரத்தில்? அவர் 4ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கே உட்காந்துருந்தா சூரியன் லக்னத்துக்கு இங்கே உட்காந்துருந்தா சூரியன் திக்பலம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே சூரியன் உட்காந்துருந்தா அவர் நிஷ்பலம், வலு இழக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ 4க்கு உடையவர் அங்கேயே உட்காந்துருக்காரு. 7க்கு உடையவர் உச்சமாயிட்டாரு, உச்சமாகி வக்கரமாயிருக்கிறாரு. 10க்கு உடைய சூரியன் அவர் நிஷ்பலத்தில் இருக்கிறாரு, பகை வீட்டில் இருக்கிறாரு. சனியோட வீட்டில் பகை வீட்டில் இருக்கிறாரு. சரி, இது புரிஞ்சுங்க. அடுத்தது சூரியன் சந்திரன் இவங்களை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சந்திரன் என்ன? சந்திரன் ஃபஸ்ட்டு சூரியனை பார்த்தோம். சூரியன் தான் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் இந்த வீட்டு அதிபதி இங்கே போய் நிஷ்பலமாக இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வலு இழக்கிறாரு. அப்போ சந்திரனை பார்த்தோம் அப்படின்னா, சந்திரன் என்ன சந்திரன்? வளர்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, இல்லை பௌர்ணமி சந்திரனா, ஒளி இல்லாத சந்திரனா, ஒளி இருக்கிற சந்திரனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சூரியன் இங்கே இருக்கிறார் அப்படின்னா சந்திரன் இங்கே இருந்தால் பௌர்ணமி. அப்போ இங்கே இருந்தாக்கா வளர்பிறைக்கு உண்டான அமைப்பில் தான் இங்கே நம்ம எடுத்துக்கணும். இது வரைக்கும் நம்ம வளர்பிறை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிறார் அப்படின்னப்ப 29 டிகிரியில் இருக்கிறனா வளர்பிறை இல்லை, தேய்பிறை தான். பட் இருந்தாலும் ஒளி இருக்குது. சந்திரனுக்கு ஒளி சுத்தமாக ஒளி இல்லை அப்படின்னா இங்கே ஒளி இருக்குது. ஓகே, அடுத்தது சந்திரன் 29 டிகிரியில் இருக்கிறனால அவர் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த கோட்டு பக்கத்தில் வந்துட்டார். அதை புரிஞ்சுங்க. சரி, ஓகே. அப்போ சூரியன் சந்திரன் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து குரு சுக்கிரன் என்ன இதில் பார்க்கலாம். பார்த்தா ஒரு குரு 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில், புதனோட வீட்டில், கன்னி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, வக்கரமாக இருக்கிறாரு. அது புரிஞ்சுங்க. குரு அவர் பகை வீடு, ஏன்னா புதன் வீடு இல்லைங்களா, பகை வீடு. ஓகே, அப்படி இருக்கிறப்ப சுக்கிரன் அடுத்தது சுக்கிரன் அவர் உச்சமாக இருக்கிறார். அதையும் புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது தோஷம். அந்த குரு சுக்கிரன் சூரியன் சந்திரன் என்ன கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்தது அந்த தோஷம் அப்படின்னு சொல்ல போனாக்கா உங்களுக்கு ராகு கேது. அப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லக்னத்திலே இருக்கிறாரு. அப்போ இங்கே கேது 7ல் தான் வருவார். லக்னத்தில் ராகு இருந்தால் 7ல் கேது வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்தில் ராகு இருந்தால் அப்போ தோஷன்ற அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா லக்னம்
2, 7, 8 இதிலெல்லாம் ராகு கேது இருந்தாக்க தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் வந்து 2, 4, 7, 8, 12 இதில் இருந்தால் தோஷம் சொல்லுவாங்க. அப்போ செவ்வாய் வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு, இது தோஷத்துக்கு உண்டான அமைப்பு. ராகு வந்து லக்னத்தில் இருக்கிறாரு, கேது இங்கே இருக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டிகிரியில் தான் வருவாங்க, 180 டிகிரியில் அவங்க இருப்பாங்க. ஓகே, எப்பயுமே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு தோஷம் இருக்குது, செவ்வாயும் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ எப்பயுமே வந்து ஏற்கனவே சொன்னப்பாங்க, லக்னம் லக்னாதிபதி இவங்க 2 பேருமே வந்து ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா லக்னத்தில் தான் ராகு இருக்கிறாரு. அப்போ லக்னம் பாவத்துவம் அப்படின்னாவே, அடுத்தது லக்னாதிபதியும் அவங்க பாவத்துவம் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருக்கும், செகண்ட் ஆஃப் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இது பொது விதி தான் இது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு யார் பார்க்கணும்? இந்த பார்வை பலத்தை, திருக் பலம் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்வை பலத்தை நம்ம பார்த்துருவோம். அப்போ பார்வை பலம் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு இயற்கை சுவருக்கு பார்த்துருவோம். அந்த இயற்கை சுவரில் ஃபஸ்ட்டு குருவை பார்த்துருவோம். அப்போ குருன்றது உங்களுக்கு 5ஆம் வீடு. குரு பார்வை 5, 7, 9. அப்போ குரு பார்வை 5ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, மீன வீட்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிஷபத்தை பார்க்குறாரு, கேது அங்கே இருக்கிறாரு. அப்போ ரிஷபத்தை பார்க்குறாரு, கேது அங்கே இருக்கிறாரு. புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது சனி பகவானை பார்த்துருவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சிறப்பு பார்வை இருக்குது இல்லைங்களா, இப்போ குருவுக்கு சிறப்பு பார்வை இருக்குது, பொது பார்வை இருக்குது, சிறப்பு பார்வை இருக்குது. அதே போல் சனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு பார்வை இருக்குது, பொது பார்வை இருக்குது. அப்போ சிறப்பு பார்வை அப்படின்னாக்கா 3ஆம் பார்வையாக சனி பகவான் இங்கே பார்க்குறாரு, 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு, 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகத்தை பார்க்குறாரு. அவர் இங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு எங்கே அவர் பார்க்குறாருன்னா, இங்கே ஒரு 0 டிகிரிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோட்டை பார்க்குறாரு. அப்போ இந்த கோட்டிலேருந்து இந்த பக்கம் இருந்து ஒரு 8 டிகிரி, இந்த பக்கம் இருந்து ஒரு 8 டிகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திரனை தான் பார்க்குறாரு. இங்கே லக்னத்தையோ ராகுவையோ அந்த அளவுக்கு அவர் பார்க்கல. இங்கே மெயினாக வந்து சந்திரனை பார்க்குறேன். ஏன் சந்திரன் 29 டிகிரி, சனி வந்து 0 டிகிரின்றப்ப இந்த புள்ளியில் பார்க்குறப்ப இந்த பக்கம் ஒரு 5 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 5 டிகிரி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டிகிரி அப்படின்றப்ப இந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் 8, மொத்தம் 16 டிகிரி அவரோட பார்வை நல்லாயிருக்கும். அதில் 10 டிகிரி தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவரோட பார்வை. அதுக்கப்புறம் இன்னொரு 3 வச்சுக்கிட்டோம்னாக்கா உங்களுக்கு 16 டிகிரி மொத்தம் 2 பக்கமும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வைடு ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக ஒளித்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். இது புரிஞ்சுங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்த சனி பகவான் லக்னம் ராகு வந்து பெரிய அளவில் அங்கே பார்க்கல, பட் சந்திரனை பார்க்குறாரு. பட் அதுக்காக பார்வை இல்லைன்னா சொல்ல, மினிமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, ஓகே. அடுத்தது சனியை பார்த்தாச்சு, குருவை பார்த்தாச்சு. அடுத்து செவ்வாயை பார்த்தோம். செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு, தனுசை பார்க்குறாரு. 4ஆம் பார்வையாக குருவை பார்க்குறாரு, அது கன்னியோட வீடு, இங்கே தனுசை பார்க்குறாரு. அடுத்தது இங்கே 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தை பார்க்குறாரு. அப்போ குருவும் இங்கே பார்க்குறாரு, செவ்வாயும் இங்கே பார்க்குறாரு. புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது குரு சனி செவ்வாய் இவங்க 3 பேர் சிறப்பு பார்வை பொது பார்வை என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் வந்து அவர் இங்கே பார்க்குறாரு. இவர் ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறனால அவர் பார்த்தீங்கன்னாக்கா 100% இந்த கோட்லேருந்து 100% பார்த்தீங்கன்னாக்கா நேருக்கு நேராக இங்கே வர்றாரு, இங்கே பார்க்குறாரு. அவரோட பார்வை இங்கே இருக்குன்றப்ப அவரோட ஒளி சிதறல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் படும். ஒளி சிதறல் எங்கேயும் படும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது வந்து சுபத்துவமாக ஆகுறாரு. ஒளி சிதறல் தான் படும், பார்வை கிடையாது. பார்வை வந்து சந்திரனுக்கு ஒரே பார்வை தான், பட் அவர் ஒளிக்கேற்ப அவரோட பார்வை இருக்கும். அப்போ இங்கே இருந்தால் பௌர்ணமி, இப்போ இங்கே வந்து வளர்ப்பிறைக்கு உண்டான அமைப்பு, பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதை விட கொஞ்சம் கம்மியாகுது. அப்போ அந்த ஒளிக்கு தகுந்த மாதிரி அவரோட சுபத்துவம் இங்கே எந்த அளவுக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். சந்திரனுக்கு ஒரு பார்வை தான். நிறைய பேர் வந்து சந்திரனுக்கு சந்திர அதியோகத்தில் வந்து 3 பார்வை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பார்வை தான். அதோட ஒளி சிதறல் வேணால் பக்கத்துலையும் படும். அப்போ சந்திரனுக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த இடம் 3 இடத்துலையும் சந்திரனோட ஒளி இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேற என்ன சொல்லணும்? சந்திரன் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து இங்கே மெயினாக பார்க்குறாரு. இந்த சென்டரை பார்க்கறனால இங்கேயும் கொஞ்சம் படம், இங்கேயும் படம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒளி சிதறல் இங்கே படுறப்ப இங்கெல்லாம் சுபத்துவம் ஆகுது.
அடுத்தது புதனும் சூரியனும் அவரோட பார்வை இங்கே இருக்குது, அவரோட பார்வை இங்கே இருக்குது, அதை புரிஞ்சுங்க. அடுத்தது வேறு சந்திரன் சொல்லியாச்சு, செவ்வாய் சொல்லியாச்சு, சுக்கிரன் தான் இங்கே பார்க்குறாரு. ஓகே, அப்போ இந்த பார்வை இதை வந்து என்னன்றது புரிஞ்சுக்கிட்டீங்க. மெயினாக வந்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க தான் ரொம்ப பேசிக்காக ரொம்ப அடிப்படையான விஷயங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு லக்னத்தில் ராகு இருக்குது. சரி, ராகு இருந்தால் இந்த ஜாதகர் பொதுவாக எப்படி இருப்பார் அப்படின்னா, லக்னத்தில் ராகு இருந்தாவே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயத்துக்கும். அவர் என்னென்ன விஷயத்துக்கெலாம் அவர் ஆசைப்படுறாரு, எந்தெந்த விஷயத்துலாம் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாரு, எந்த விஷயத்துலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு, அந்தந்த விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தேடல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் 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 மேலும் மேலும் மேலும்னு அவருடைய தேடல் போயிட்டே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எவ்வளோதான் வந்து தேடி அவர் பொருளை சேர்த்தாலும் சரி, பணத்தை சேர்த்தாலும் சரி, எல்லா வசதியும் அவர் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னாலும் ஒரு திருப்தி அடைய மாட்டார். எல்லா சுபபோகங்களையும் அவர் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாலும் ஒரு திருப்தி இருக்காது. ஏன்னா லக்னத்திலேயே ராகு, அதில் லக்னத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து ராகு எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னாக்கா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இதில் பொதுவாக இருந்தால் நல்லது. அந்த பொது விதியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஆப்போசிட்டாக இருக்கிறாரு. அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்னி, விருச்சகம், கும்பம் இதில் இருந்தால் பொதுவாக நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அப்போ ராகு, விருச்சக ராகு எப்பயுமே வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இதில் லக்ன புள்ளியும் ராகும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு ஒரு தேடல் வந்து பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே மாட்டார், திருப்தியே அடைய மாட்டார். எந்த விஷயத்துலையும் ஒரு தேடல் இருக்கும், எல்லா விஷயமும் அவருக்கு வந்து சக்ஸஸ் ஆனாலும் ஒரு திருப்தி இருக்காது. இன்னும் 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 மேலும் மேலும் மேலும்னு ஒரு தேடல் போயிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு 2ஆம் வீடு வந்து யாரோட, குருவோட வீடு. அவர் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு, வக்கரமாக இருக்கிறாரு, இயல்புக்கு மாறான தன்மையில் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கல்வி ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் பார்வை இருந்தால் கூட பெரிய லெவலில் அங்கே பாதிப்பு இல்லை. ஏன்னா அது குருவோட வீடு, இயற்கை சுபரோட வீடு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிறப்ப ஆரம்ப கல்வி கொஞ்சம் பிரேக், அதாவது குருவோட வீடாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, இது வக்கரமாக இருக்கிறாரு. ஓகே, பட் செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன தடங்கள் இது பிரேக் ஆகிருக்கும், சில ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஸ்கூல் லைஃப்பை முடிச்சிருப்பார். ஸ்கூல் லைஃப்பில் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வின்னு போகிறப்ப 4ஆம் இடம் உயர்கல்வி. அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான், புதன், சூரியன் 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. இந்த இடத்துல சூரியனும் புதனும் 7 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அப்போ 7 டிகிரி வித்தியாசத்தில் இருக்குன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் சூரியனுக்கு அது பகை வீடு. சனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கும் சூரியனுக்கும் 28 டிகிரி வித்தியாசன்றப்ப அங்கே சம்மந்தமே இல்லை. 3 பேரும் ஒரு வீட்டில் இருந்தாலும் சம்மந்தமே இல்லை. இப்போ சனிக்கும் புதனுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 21 டிகிரி இருந்தாலும் சனி தனியாக வேலை செய்வார், புதனும் சூரியனும் தனியாக வேலை செய்வாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதனும் சூரியனும் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் புதன் வக்கரமாக இருக்கிறாரு. அப்போ வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னப்ப அவர் இயல்புக்கு மாறான தன்மையில் இருப்பார். அப்போ உயர்கல்வி சம்மந்தப்பட்டதெல்லாம் இவர் படிச்சிருப்பார். புதன் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஃப்ரெண்டு கூடயும் உட்காந்துருக்கிறாரு, ஃப்ரெண்டு வீட்லேயும் உட்காந்துருக்காரு. அப்போ சனியும் ஃப்ரெண்டு தான், புதனும் ஃப்ரெண்டு தான். நடுவில் வந்து புதன் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 கிரகங்கள் மாதிரியும் புதன் வேலை செய்வார். பட் இருந்தாலும் சூரியனுக்கு பகை வீடு, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது புதன் அங்கே இருக்கிறனால, சனி அங்கே ஆட்சியாக இருக்கிறனால 4ஆம் வீடு எப்பயுமே வந்து பாபகிரகங்கள் 4ஆம் வீட்டில் வந்து ஆட்சி இருந்து, பாபம் இருந்தாவே பார்த்தீங்கன்னாக்கா வலுவாவாங்க. இதில் வந்து அங்கே ஒரு ஆட்சியாக இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி சம்மந்தப்பட்ட இது அப்படின்னு 4ஆம் வீடுன்றது என்னது, சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, அந்த வீட்டில் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, வாகனம், வண்டி, தன் சுகம், உயர்கல்வி, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, வேலை சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, இதெல்லாம். வேலைக்கு 6ஆம் இடம் இருந்தாலும் அதுவும் கணக்கில் வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டது, 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ அந்த வீட்டில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிற, சனியோட வீடு ஆட்சியாக இருக்கிறப்ப அந்த இடத்துல அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். பட் இருந்தாலும் புதன் வந்து வக்கரமாக இருக்கிறாரு. அவர்
எந்த கிரகம் கூட இருக்கிறாங்களோ அந்த கிரகம் மாதிரியே மாறுவார் அப்படின்றப்ப சனிக்கு உண்டானது என்னங்க 4ஆம் வீட்டில் சுகஸ்தானம். அவங்க சில சுகங்கள்லாம் கிடும். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வீடு சம்மந்தப்பட்டது இருக்குது, கார் சம்மந்தப்பட்டது இருக்குது, வண்டி வாகனம் இதெல்லாம் இருக்குது, அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னாவே இந்த ஜாதகர் அடிக்கடி வண்டி மாற்றுவார், அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா வீடு மாற்றுவார், இருக்கிற இடத்தையே அடிக்கடி மாற்றுவார். இல்லை அவர் சொந்த வீட்டில் இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்க முடியாது, வெளியே வேற எங்கேயாவது போயிருப்பார். அந்த மாதிரிலாம் சனி வந்து 4ஆம் வீட்டில் இருந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இருக்க விட மாட்டார், கெடுப்பார் கொஞ்சம். ஏன்னா சனி இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார் இல்லைங்களா. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து அங்கே 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தை டோட்டலாகவே டேமேஜ் பண்ணுவார். அதில் வந்து சூரியன் அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கனால சூரியன் வந்து நிஷ்பலமாக இருக்கிறாரு. அப்போ சூரியன்றது யார்? இந்த ஜாதகருடைய அப்பா. அப்பாவுக்கு உண்டான இடம் இது 9ஆம் இடம். அந்த வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திரன் வந்து 12ஆம் வீட்டில் மறைகிறாரு. பட் இருந்தால் மறைஞ்சாலும் அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு. அப்படின்றப்ப இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி, மேற்கல்வி இதெல்லாம் நல்ல விதமாக படிச்சிருப்பாரு. இயல்புக்கு மாறான தன்மையில் புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சிருப்பாரு. ஆனால் புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி சம்பந்தப்பட்ட இதில் புதன் சம்பந்தப்பட்ட இது படிச்சிருப்பார். அப்படின்னா என்னது? உங்களுக்கு சனின்றது என்னது? இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது. அப்போ புதன் சம்பந்தப்பட்டது அப்படின்னாவே உங்களுக்கு கணிதம், ஐடி சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதனோட டிபார்ட்மெண்ட்டு. அப்போ அந்த இது படிச்சிருக்காரு. அப்போ இன்ஜினியரிங்கிறது சனி சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதன் அந்த வீட்டில் வக்கரமாக இருக்கிறாருன்னா இயல்புக்கு மாறான தன்மையில் அவர் படிச்சிருப்பார். அப்போ இங்கே பிஜி ஸ்கூல் லைஃப் இங்கே முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வின்றப்ப யூஜி. அதுக்கு மேலே அப்படின்னாக்கா உங்களுக்கு 5ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அங்கே சுகஸ்தானத்தில் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருந்தாலும் படிப்பு சம்மந்தப்பட்டதை படிச்சிருப்பார். ஏன்னா அங்கே புதன் வக்கரமாக இருக்கிறதுனால இயல்புக்கு மாறான தன்மையில் அவர் படிச்சிருப்பார், உயர்கல்வி முடிச்சிருப்பார். பட் இருந்தாலும் வேலைக்கு உண்டான அமைப்பு படிச்சிருக்காரு. வேலைக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வீட்டை பார்க்கணும்? வேலைக்கு உண்டான அமைப்பு அப்படின்னாவே இந்த வீடை பார்க்கணும், 6ஆம் வீடு. அப்போ 6ஆம் வீட்டோட அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டில் புதனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ புதன் எங்கே உட்காந்துருக்காரு? அவர் பார்த்தீங்கன்னா சனி கூட உட்காந்துருக்கிறாரு. அப்போ டிகிரி வயசு விலகி இருந்தாலும் சனியோட வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வேலைக்காக, நல்லா புரிஞ்சுங்க, வேலைக்காக 6ஆம் இடம் வேலைக்காக 8ஆம் வீட்டில் போய் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறாரு, இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கே 8ஆம் வீடு அப்படின்னாவே என்னது? 8ஆம் வீட்டோட வீட்டு பலன்கள்லாம் என்னென்னங்க? வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் இதெல்லாம். அப்போ இந்த ஜாதகர் வேலைக்காக வெளியே போயிருக்கிறாரு. அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ தோஷத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ தோஷத்துக்கு உண்டான அமைப்பு 8ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு எப்பப்பெல்லாம் செவ்வாய் சம்மந்தப்படுறாரோ இந்த ஜாதகத்தில், புக்தியாக இருந்தாலும் சரி, அந்தரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ இந்த ஜாதகருக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால விபத்துங்கள், ரத்தம் லாஸ் ஆகிறது, மொத்தத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்போ இந்த வேலைக்கு உண்டான அதிபதி இங்கே போய் அவர் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த வீட்டை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே பார்க்கல. சரி, அந்த வீட்டு அதிபதியாவது ஏதாவது சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குரு வந்து இங்கே தான் பார்க்குறாரு, இங்கே பார்க்கல. இது புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே 8ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ வெளியே போய் இந்த ஜாதகர் வேலை செய்கிறாரு. என்ன வேலை செய்வார்? சனி சம்மந்தப்பட்ட வேலை. எப்பயுமே வந்து இந்த 4, 8, 12 இது 3 பார்த்தீங்கன்னாக்கா லிங்க் ஆகும். அப்போ இந்த 4ஓட அதிபதி சனி பகவான் அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அவங்க கூடவே புதன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கிறாரு. ஆனால் சனி வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு, ஆட்சியாக உட்காந்துருக்கிறாரு. அப்படின்றப்ப புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் இந்த ஜாதகர் சனி சம்பந்தப்பட்ட வேலையை தான் செய்வார். அப்போ சனி சம்மந்தப்பட்டதான் என்னது? அந்த லோ லெவலில் இருக்கிற சனியோட இது வேலைகள்லாம் தெரியும் இல்லைங்களா? அந்த அழுக்கு சம்மந்தப்பட்ட, ஆயில் சம்மந்தப்பட்ட, சர்வீஸ் சம்மந்தப்பட்ட, மக்கள் தொடர்பு, அப்போ மக்களுக்கு சர்வீஸ் செய்கிறது, இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வேலை செய்வார். ஏன்னா இங்கே செவ்வாய் அப்படின்றப்ப
சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக இந்த ஜாதகர் வேலை செய்வார். ஆனால் அந்த மாதிரி வேலை செய்கிறப்ப இந்த ஜாதகருக்கு சில பாதிப்புகள் வரும். ஏன்னா அவர் 8ஆம் வீட்டில் அந்த செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால. இது புரிஞ்சுங்க. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போய் வேலை செய்கிறாரு, வெளியூரில் வெளியே போய் மொத்தத்தில் வெளியே போய் வேலை செய்கிறாரு. அடுத்தது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வெளியேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வெளியேனா எங்கே போய் வேலை செய்வார் அப்படின்னா டக்குன்னு 8ஆம் இடத்தை நம்ம பார்த்தோம். 8ஆம் இடம் சுபத்துவம் இல்லை. பட் அந்த மிதுன வீட்டில் உட்காந்துருக்கிறனால, புதனோட வீட்டில் உட்காந்துருக்கிறனால அதை வந்து நம்ம சுபரோட லிஸ்ட்டில் வந்து புதன் வரனால அவர் நம்ம எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஆகாத வீடு. இப்போ நடப்பு தசாபக்தி அதை சொல்லவே இல்லை பாருங்க. நடப்பு தசாபக்தி புதன் தசை சந்திரபக்தி நடக்குது. புதன் தசை சந்திரபக்தி நடக்குது. அப்போ புதன்றது யாரு? 8-11க்கு உடையவர். 8-11க்கு உடையவர். அப்போ 8ஆம் வீட்டு வேலையை எட்டுலேயும் இது கிரகம் இருக்குது, 11லேயும் கிரகம் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக இருக்குது. இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டில் பார்த்துக்கிறாங்க, 2 பேரும் சுபத்துவமாக இருக்குது. அப்போ 5ஆம் வீடும் 11ஆம் வீடும் சுபத்துவம், அங்கே 8ஆம் வீடும் பாவத்துவம். அப்போ அந்த 8 அதுக்கு தான் சொன்னேன், எப்பப்பெல்லாம் செவ்வாய் சம்மந்தப்படுறாரோ அப்பப்பெல்லாம் இந்த ஜாதகருக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், ரத்தம் லாஸ் ஆகிறது, விபத்து சம்மந்தப்பட்டது, அடிபடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு நடக்கும். அப்போ இந்த ஜாதகர் எப்பப்பெல்லாம் செவ்வாய் சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் புதன் தசை சந்திரபுக்தி. அப்போ புதன்றது உங்களுக்கு 8-11க்கு உடையவர். அப்போ 8ன்னா வெளியே, 12ம் பார்த்தீங்கன்னாக்கா இது 11, 12ல் சந்திரன் இருக்கிறார். அப்போ 8 வெளியே அப்படின்னாவே 8-12. அப்போ இங்கே 11ல் வந்து புதனோட வீட்டில் உட்காந்துருக்காருன்னு இப்போ புதன் தசை நடக்குது அப்படின்னா 8-11ஆம் வீட்டு பலனை எங்கேருந்து பண்ணுவார்? 4ஆம் வீட்டின் வழியாக பண்ணுவார். 8-11ஆம் வீட்டின் பலனை 4ஆம் வீட்டின் வழியாக இந்த தசையில் அவருக்கு நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சந்திர தசை, சந்திர புக்தி நடக்குது. இப்போ சந்திர புக்தி அப்படின்னாவே சந்திரன் எந்த வீட்டுக்கு உரியவர்? அவர் பார்த்தீங்கன்னாக்கா 9க்கு உடையவர். யோகர் இல்லைங்களா, இந்த லக்னத்துக்கு யோகர். அப்போ அந்த 9, அப்போ அவர் 12ஆம் வீட்டில் மறைந்தாலும் அவர் 29 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 29 டிகிரினாக்க இங்கே வந்த மாதிரி கணக்கு. அப்போ நேச்சத்துக்கு உண்டான கணக்கில் எடுத்தாலும் 12ஆம் வீட்டில் சந்திரன் ஒளி பொருந்தியதாக இருக்குது. பட் இங்கே நீச்சம் அப்படின்னா அங்கே ஒளி கம்மியாகும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 29 டிகிரி. அப்போ நின்ற வீட்டின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒளி பொருந்திய அமைப்பில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகர் 12ஆம் இடம் சுபரோட வீட்டில் அந்த சந்திரன் உட்காந்துருக்கனால அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உச்சமாயிட்டனால, வக்கரமாக இருந்தாலும் உச்சமாயிருக்கிறார் இல்லைங்களா, உச்சமாயிருக்கிறதுனால இந்த ஜாதகர் அந்த சந்திரன் சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகர் வெளிநாடு, சந்திரன் அது இல்லாமல் சரராசியில் வேற இருக்கார் இல்லைங்களா, சரராசி. அப்போ சரராசியில் இருக்கிறதுனால இந்த ஜாதகர் சந்திர புக்தியில் வெளிநாடுல இருக்கிறாரு. வேலைக்காக போயிருக்கிறார். என்ன வேலைக்காக போயிருக்கிறார்? சனி சம்மந்தப்பட்ட வேலையை, ஒரு மக்கள் தொடர்பு, அதாவது மக்களுக்கு உண்டான சர்வீஸ் பண்ண சனி சம்மந்தப்பட்ட அந்த லோ லெவலில் இருக்கிற இதில் இவர் கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 5க்கு உடைய குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ யோகன்றது யார் இவங்களுக்கு? குருவும் சந்திரனும். அந்த குரு லாபஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா இயல்புக்கு மாறான தன்மையில இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெளியே போயிருக்கிறாரு. அவருக்கு அங்கே லாபம் கிடைக்குது. ஏன்னா குரு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. 5க்கு உடையவர் யோகர். 9க்கு உடையவர் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே. அப்போ சந்திர புத்தியில் அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் அவர் வந்து இங்கே வந்துடுவாரா இல்லை அங்கேயே செட்டில் ஆவாரா அப்படின்னு கேட்டாக்க, இங்கே இந்த டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இந்த சந்திர புக்தி முடிஞ்சு இந்த செவ்வாயும் ராகுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்காரு. பட் இருந்தாலும் ஜென்ரலாக நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் தான் நம்ம சொல்லியாச்சு. இந்த செவ்வாய் புக்தி எப்பயும் புதன் தசை செவ்வாய் புக்தியில் செவ்வாய் புக்தியில் மேரேஜ் ஆகும்.
நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆகும், ஆனால் அங்கே நிறைய சிக்கல்கள் வரும். சிக்கல்கள் ஏன்னா செவ்வாய் வந்து அங்கே 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, புக்திநாதன் அவர். அப்போ வந்து சில சங்கடங்களை கொடுப்பாரு, நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ராகுலையும் சிக்கல் தான். குருவில் வந்து லாபஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கிறாரு, அவர் 5ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், 5ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த புக்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். அதில் பண்ணுறது தான் சேஃப். அதுக்கு முன்னாடி ரிஸ்கில் இருப்பார். செவ்வாயிலும் ராகுலையும் பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்கில் இருப்பார். இவருக்கே வந்து சிக்கல்கள் வரும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பேர். ஏன்னா லக்னத்திலே ராகு இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் மேலும் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இவர் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டார். அதனால் குரு புக்தியில் இந்த ஜாதகர் வந்து மேரேஜ் பண்ணுவார். இதில் என்ன மாதிரி மேரேஜ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், இங்கே 5ஆம் வீட்டு, இப்போ இது சுகஸ்தானம் சொல்லியாச்சு, இது வந்து 5ஆம் வீடு, எண்ணங்கள் மனம் ஸ்தானம். அப்போ எண்ணம், மனம், அதிர்ஷ்டம், குழந்தை, காதல், ஆன்மீக சிந்தனை, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம், குழந்தை, இது போல் சம்மந்தம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து 50-50 அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல காதல் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வக்கரம் ஆயிட்டனால அங்கே பார்த்தீங்கன்னா கலப்பு பலனாக தான் இருக்கும். இதே வந்து இந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய லெவலில் பாதிப்பு வராது. குரு பார்வையும் இருக்குது. குரு 18 டிகிரி, சுக்கிரன் வந்து 28 டிகிரி. அப்போ எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? உங்களுக்கு 8 டிகிரி வித்தியாசம். அப்போ 8 டிகிரி வித்தியாசன்றப்ப அங்கே பார்வை இருக்குது. அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்வையில் வக்கரமாக இருந்தாலும் பார்வையில் எந்த மாற்றம் கிடையாது. அவங்களுடைய பலனில் வந்து இயல்புக்கு மாறான தன்மையில் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த புக்தியில் வந்து அவங்க திருமணம் செய்யும். அப்போ எண்ணங்கள் மனம் அப்படின்றப்ப இந்த ஜாதகருக்கு லவ் இருக்குது. அப்போ எப்போ லவ் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறப்பே லவ் வந்திருக்கும். சுகஸ்தானம் புதன் இல்லைங்களா, இயல்புக்கு மாறான தன்மை. எப்போ பிஜி, அதாவது பிஜி மீன்ஸ் யூஜி படிக்கிறப்ப, அண்டர் கிராஜுவேட், அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு லவ் வந்திருக்கும். யூஜி இங்கே படிச்சுட்டு பிஜி படிக்கிறப்ப இந்த, ஏன்னா சுக்கிரன் அங்கே இருக்கார் இல்லைங்களா, இது ஆரம்ப கல்வி, இது உயர்கல்வி, இது அதுக்கு மேலே. அப்போ பிஜி, அப்போ இது யூஜி, இது பிஜி. அப்போ பிஜி அப்படின்றப்ப உங்களுக்கு சுக்கிரன் வந்து அங்கே இருக்கிறனால அங்கே பார்த்தீங்கன்னா பிஜி படிக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு லவ் வந்திருக்கும். அதனால் இந்த குரு பார்வை இங்கே இருக்கிறனால இந்த காதல் திருமணம் நிறைவேறும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும். இந்த செவ்வாய் புக்தி, ராகு புக்தி, இந்த செவ்வாய் புக்தியில் இந்த ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னாவே உங்களுக்கு என்னங்க, விபத்து சம்மந்தப்பட்டது, இது ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிங்க ஏதாவது வந்து பெரிய சிக்கலை பண்ணும். பட் இருந்தாலும் அந்த இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது புக்தி தான், தசை இல்லை, புக்தி தான். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தசை அப்படின்னாக்கா அது ரொம்ப இதாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா புக்தி தான், அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகும் பார்த்திங்கனாக்கா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது செவ்வாயோட வீடு, தசை புதன். அப்போ அந்த செவ்வாய் மாதிரியே இது வேலை செய்வார். அந்த செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆகாத வீட்டில், புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ராகுலையும் பிரச்சனை. குருவில் வந்து இவருக்கு லேட் மேரேஜ் தான். எப்பயுமே வந்து மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம எந்தெந்த இடத்துல பார்ப்போம், 2, 7, 11, 3. அப்போ 11ஆம் வீட்டில் இப்போ புதன் தசை நடக்குது. அப்போ புதன் வந்து 8, 11க்கு உடையவர். அப்போ அந்த 8, 11ஆம் வீட்டின் அதிபதி புதன், அந்த வீட்டிலேயே குருவும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குரு புக்தியில் தாராளமாக மேரேஜ் பண்ணாங்கனாக்கா பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து சேஃபாக இருந்துக்கணும். அதே போல் இந்த ஜாதகருடைய அப்பாவுக்கும் இந்த ஜாதகருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, அம்மா வந்து
அம்மாவும் இந்த ஜாதகரும் க்ளோஸாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஜாதகரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஷ்பலம் ஆகிட்டார். இங்கே தான் திக்பலம், இங்கே தான் நிஷ்பலம், பகை வீட்டில் வர இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரோட அப்பாவுக்கும் இந்த ஜாதகருக்கும் ஆகாது. மொத்தத்தில் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா 3 கிரகம் வந்து வக்கரமாயிருக்கு. அப்போ பணம் வந்து எப்படினாலும் சம்பாதிக்கலாம். ஏன்னா ராகு வந்து இங்கே இருக்கா இல்லைங்களா, அப்போ எப்படினாலும் பணம் சம்பாதிக்கலாம், மொத்தத்தில் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகருக்கு எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா எண்ணங்கள் மனம் ஸ்தானத்துலேயும் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சுக்கிரன்றது என்னது, அவர் அசுரகுரு. அப்போ அசுரகுரு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, எப்படினாலும் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும், எப்படினாலும் வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பார். இந்த குரு இவர் தேவகுரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வக்ரமாயிருக்கிறாரு. வக்ரமாயிட்டாலே எல்லாமே இருக்கும், பெரிய மனுஷத்தன்மை எல்லாமே இருக்கும், நேர்மை ஈர்மை எல்லாம். ஆனாலும் அங்கே ஒரு நெகட்டிவான விஷயங்களும் கலந்து தான் இவர் பணம் சம்பாதிப்பார். லாபங்கள்லாம் இவருக்கு வரும். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வரும். 5ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்காரு. 2 5க்கு உடையவர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ மேரேஜ் சம்மந்தப்பட்டது 2 5க்கு உடையவர் அங்கே. அப்போ 2ஆம் வீட்டுக்கு உடையவர்ன்றனால அங்கே 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறனால உங்களுக்கு லேட் மேரேஜ் பண்ணாலும் ஒரே மேரேஜை லேட்டாக பண்ணால், 2வது திருமணத்தை பண்ணுற மாதிரி லேட்டாக பண்ணோம்னா ஒரே மேரேஜாக பண்ணிடலாம். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணோம்னா இந்த ஜாதகருக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ வருது. அதுக்கப்புறம் நம்ம பண்ணாக்க பிரச்சனை வராது. அப்போ இந்த ஜாதகருக்கும் இவங்களுடைய அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆகாது, நிஷ்பலம் அப்படின்றனால ஆகாது. அவ்வளோதான். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு சம்மந்தப்பட்டது எப்படினாலும் சாப்பிடுவார், அன்டைமில் சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார். ஏன்னா இங்கே சுகஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காரு இல்லைங்களா, அப்போ சுகங்கள் கெடும். என்னதான் படித்து எல்லாம் பண்ணாலும் மொத்தத்தில் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சுகமாக இருக்கலாம் அப்படின்னா அது முடியாது. ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வந்துட்டே இருக்கும். இந்த ஜாதகர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். லக்னத்தில் வந்து ராகு இருக்கணும், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பண்ணுவார். இவருக்கு அட்வைஸ்னாவே பிடிக்காது, இவருக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஒரு தேடல் இருக்கணும் அப்படின்றனால தான் சந்திரன் வந்து 29 டிகிரியில் இருந்தாலும் ஃபாரின் வந்து விடாப்பிடியாக வந்து ஃபாரின் கிளம்பிட்டார். ஏன்னா அது சரராசி. சந்திரன் வந்து நீர் கிரகம். கரெக்டாக பாருங்கள், இந்த 6ஆம் வீட்டை அவங்க சந்திரன் பார்க்குறாரு. அப்போ 6ஆம் வீடுன்றது வேலைக்கு உண்டான அமைப்பு. அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு, 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ திரும்ப எத்தனை தடவை சொன்னாலும் அதே தான். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வக்கர கிரகங்களோட ஆதிக்கம் தான் ஜாஸ்தி. அப்போ இந்த ஜாதகர் வந்து நார்மலாகவே யார் சொன்னாலும் அடங்க மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வக்கர கிரகங்களோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்தால் சூரியனுக்கு கட்டுப்படாதவர். அப்படி இருக்கிறப்ப இந்த சூரியன்றது அப்பாவுக்கும் இந்த ஜாதகருக்கும் ஆகாது. அப்போ சுக்கிரன் வந்து வக்கரம். அப்போ அவர் இஷ்டத்துக்கு இருப்பார். குருவும் பார்த்தீங்கன்னாக்கா இது வக்கரம், புதனும் பார்த்தீங்கன்னாக்கா இது வக்கரம். அப்போ கேது 7க்கு உடைய சுக்கிரன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது உட்காந்துருக்கிறாரு. அப்போ கேது வந்து குரு பார்க்கறதுனால அங்கே சுபத்துவம் ஆகிருது. அதே மாதிரி இங்கே மகரத்தை பார்க்குறாரு, 3ஆம் வீட்டை. அப்போ முயற்சி, ட்ராவலுக்கு உண்டானது, வெளியே போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி, சகோதரன் சம்மந்தப்பட்டு இளைய சகோதரன் சகோதரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த வீட்டு அதிபதி யார், சனி. அவர் தான் இங்கே 4ல் உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இளைய சகோதரன் சகோதரிக்கெல்லாம் இந்த ஜாதகர் பெரிய ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அப்படி மொத்தத்தில் இந்த ஜாதகரை பொறுத்தவரை யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், ரொம்ப நெருங்கி பழக மாட்டார். இவருக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஏன்னா 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா யார் உட்காந்துருக்கா, கேது உட்காந்துருக்காரு. அப்போ கேது உட்காந்துருக்காருன்னா வாழ்க்கை துணை, நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த ஜாதகருக்கு நெகட்டிவ். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகரோட ஒய்ஃபை வந்து இந்த ஜாதகர் எவ்வளோதான் அவருக்கு இப்போ என்ன பண்ணாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. பட் இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. அப்போ குரு பார்வை வந்து இங்கே 7ஆம் வீட்டில் கேது இருந்தால் சுக்கிரனோட வீடாக இருந்தாலும், சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும், அங்கே எவ்வளோதான் சுபத்துவமாக இருந்தாலும், சுபத்துவமாக இருக்கிறனால ஓகே, சுபத்துவமாக இல்லை பாவத்துவமாக இருக்குன்னா கண்டிப்பாக தாரதோஷத்துக்கு உண்டான அமைப்பை கொடுத்துரும். இப்போ இங்கே சுக்கிரனோட வீட்டில் கேது உட்காந்துருக்கனால ஓகே, அதே மாதிரி குரு பார்வை இருக்கிறனாலும் ஓகே. அதனால் வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் அங்கே கேது இருக்கிறதுனால அதோட வேலையை அது பண்ணிட்டு தான் இருக்கும். புரிஞ்சுங்க. அடுத்த கிளாஸில் என்னன்றது பார்ப்போம். அதனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக வந்து
புதன் தசை குரு பக்தியில் திருமணம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அவருடைய சுகம் விஷயத்தில், தன் சுகம் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சனி வந்து அங்கே இருக்கிறார் அப்படின்னாவே கெடுப்பார். அப்போ தன் சுகன்றது என்னங்க, நேரத்துக்கு சாப்பிட முடியாது. சனி செவ்வாய் இவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே விபத்து சம்மந்தப்பட்டதை கொடுக்கும். மொத்தத்திலே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஜாதகம் தான் இது. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்ட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி, இன்னொரு கேள்வி கேட்டார். ஃபாரின்ல இருக்க முடியுமா, இல்லை இங்கே வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா சனி புக்தி முடிஞ்ச உடனே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சாரி, சனின்ற சந்திரபுக்தி முடியிறப்பே இந்த ஜாதகர் தாய்நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சந்திரன் 29 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 29 டிகிரினாக்க இங்கே பார்த்தீங்கன்னாக்க நீச்சத்துக்கு உண்டான அமைப்பு தான். ஏன்னா இங்கே உள்ள வர பாரு இந்த வீட்டுக்கு இருக்கிற மாதிரி. அப்போ அந்த 1 டிகிரியில் தான் இங்கே இருக்கிறாரு. அப்போ இங்கே வந்த மாதிரி கணக்கு. அப்போ இந்த வீட்டில் வந்து சந்திரன் நீச்சத்துக்கு உண்டான அமைப்பு. பட் இருந்தாலும் அது லக்னம் இல்லைங்களா. அப்போ அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வரத்துக்கு உண்டான அமைப்பு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த ஜாதகர் கேட்ட கேள்வி, திருமணம் ஃபாரின்லேயே இருக்க முடியுமா, இருக்க முடியாதா? ஏன்னா 8, 12 நல்லா சுபத்துவமாக இருக்குது. இப்போ 12ஆம் இடம் அதிபதி சுபத்துவம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நேரடியான குரு பார்வையோ அந்த மாதிரி எதுவும் இல்லை இங்கே இல்லை. பட் என்னன்னா ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறார், அது ஒன்று தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம். நன்றி.